ரஞ்சித், ஆளுநருக்கு பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்புது. தனக்கான அதிகாரம் என்ன, ஒரு ஒரு புள்ளிக்கு நகருது. ஆளுநருடைய அதிகாரம் இதுதான், 200ல் மட்டும்தான் நீங்க டெசிஷன் மேக் பண்ணணும் பில் விவகாரத்துல, மசோதா விவகாரத்துல அப்படிங்கிற இடத்துக்கு உச்சநீதிமன்றம் நகர்கிறது. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒன்று. ஆவணம் இல்லாம ஆதாரம் இல்லாம ஒரு பில்லை நிறுத்தி வைக்கிறத ஏற்கவே முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல உச்சநீதிமன்றம் வந்து பல கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க. அதாவது தமிழக அரசு சார்பாக பல முறையீடு வச்சிருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆளுநர் தரப்பு அவர்களோட தரப்பு நியாயத்தை சொல்ல போறாங்க. அதுல குறிப்பா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க என்னன்னா, எந்த பில்லுமே இல்ல, கவர்னரோட மேசை காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த பில்லு பெண்டிங் இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா, இந்த 10 பில்லுமே அது நம்ம பலமுறை பேசிட்டோம். இது யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது. இது ஒட்டுமொத்த தமிழக நிர்வாகத்தையே ஸ்தம்பிச்சு போக வைக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இது வந்து ஆளுநருக்கு அதிகாரமா யாரு அப்பாயின்மெண்ட் பண்றதுங்கிற அதிகார போட்டி. இது ஆளுநருக்கு வேணுமா இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வேணுமாங்கிற இந்த இவர்களோட அதிகார போட்டி, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கணுங்கிறது தவிர இதனால பொதுமக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போதில்லை. சொன்னாரே மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. அதுதான் வர இப்ப என்னன்னா, இவர்கள் பண்ணக்கூடியது, திமுகவினர் பண்ணக்கூடியது என்னன்னா, தமிழகத்தோட நிர்வாகமே வந்து ஆளுநர் இந்த கையெழுத்து போடாதனாலதான் ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவர்களோட அரசோட தோல்விய கையாளாகாத தன்மையை வந்து ஆளுநர் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் வந்து மேடை போட்டு பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, எதிர்கட்சி மாதிரி அவருக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறனால அவருக்கு வந்து அந்த கொடுக்கிற அறிக்கை பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி மாதிரி வந்து மேடை போட்டு எல்லா பக்கமும் இப்ப எதிர்கட்சி பேசுறதெல்லாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பல. எதிர்கட்சியே பேசலாம் அப்படிங்கறதான் சூர்யா சொன்னாரு. இந்த பில்லுல பிரச்சனை, இந்த பில்லை நிறைவேற்றுவதற்கு வந்து எதிர்கட்சி ஆப்போசிஷன் தெரிவிச்சதுன்னா சட்டமன்றத்துக்குள்ள அதற்காக தான் இபிஎஸ் இருக்கிறாரு. 4 பாஜக உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன் தலைமையில இருக்கிறாங்க. அவங்க எழுப்பலாம் இந்த கேள்வியை. ஒரு பில்ல பாஸ் பண்ண கூடாதுனோ இல்ல அந்த பில் மேல வேற எந்த டெசிஷனும் எடுக்கிற அதிகாரம் ஆளுநர் கிட்ட இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள தான் இருக்குங்கறாரு சூர்யா. டெசிஷன் எடுக்க முடியாதுன்னா இப்ப ஆளுநர் வந்து அந்த அவருதான் பொறுப்பு. ஏன்னா அவர் கையெழுத்து போட்டாதான் அது சட்டமாவே மாறுது. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் முதன்மையா இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து போட்டாதான் சட்டமாகும். இல்லைன்னா இது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீண்டு கொண்டே தான் போகும். அப்ப முழு பொறுப்பும் முழு தார்மீக பொறுப்பும் ஆளுநருக்கு தான் இருக்கு. அப்ப அவர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இல்லாம வந்து அவர் வெறுமனே கையெழுத்து போட முடியாது. இன்னொன்னு இவர்கள் வந்து சொன்னாங்க போஸ்ட்மேன் சொல்லல, தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி இருக்கணும்ல. அவர் நினைச்சா போடுவாருங்க, நீங்க ஏன் இதுக்கெல்லாம் வரீங்கன்னு கேள்வி எழுப்பி இருக்கலாம். இதுக்கு உட்காந்து இவ்வளவு டீடைல்டு ஆர்கியூமெண்ட்ஸை கேட்டிருக்க தேவையில்லை. எந்த இடத்துலையும் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்புனதை விட ஆளுநர் கிட்ட தானே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புது. நீங்க உங்களுடைய இஷ்டப்படி நடந்திருக்கீங்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசை பார்த்துல ரஞ்சித் சொல்ற வாதம் சரி என்றால் தமிழ்நாடு அரசை பார்த்து தானே உச்சநீதிமன்றம் அந்த கேள்வி எழுப்பி இருக்கணும். திருப்பி அனுப்பினாலே வந்து சட்டமாயிருன்னு இருக்கும்போது ஆளுநருக்கு என்ன தனி பிரத்யேக அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. எனக்கு புரியவே இல்லை. இல்ல அதாவது இவர்கள் வைத்த வாதம் என்னன்னா, ஆளுநர் கையெழுத்தே போடுறது இல்ல, அவர் எந்த பில்லுக்குமே கையெழுத்தே போடுறது இல்லைங்கிற ஒரு பின்பத்தை அப்படி எப்படி வைக்க முடியும்? அப்புறம் எப்படி இப்ப வந்து நந்தகுமார் சொன்னது மாதிரி இத்தனை பில்ஸ் பாஸ் ஆச்சு, இந்த பில் பாஸ் ஆகல, ஏன் உச்ச நீதிமன்றமே இந்த கேள்வியை கேக்குது? 2 மசோதாவை உங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு எல்லா மசோதாவையும் அனுப்பி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்னா? அந்த பிறகு வந்து 10 பில்லையும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த கேள்வி கேட்கறாங்க. அது எதனால ஏன் தாமதிச்சீங்க, ஏன் இத்தனை கால தாமதம்? ஏன்னா அது சட்டத்துல வந்து ஒரு கால வரையறை இல்லை. இப்ப 30 நாள் அனுப்பணும், 60 நாள் அனுப்பணும், எந்த கால வரையும் இல்லாதனால அதை ஆளுநர் பயன்படுத்திருக்கிறார். அவரோட அதிகாரத்தை அவரால் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தி. அதாவது அதிகாரம்னு நீங்க குறிப்பிடுறது கால வரையறையை சட்டத்துல சொல்லாததுனால அது அதிகாரமா பார்க்கணுமா? அதான் கால வரையறை இல்லை அப்படிங்கிறப்ப முடிவெடுக்கணும்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அதை அவர் மீறி இருக்காரு. 30 நாளை தாண்டியும் அவர் முடிவெடுக்கல அப்படின்னா அது வந்து சட்டத்துக்கு எதிராக அவர் செயல்படுறாருன்னு சொல்லலாம். அப்ப எந்த ஒரு கால வரையறை இல்லாதனால அவர் அது வந்து அதை வித்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இது உச்சநீதிமன்றம் என்ன செய்ய முடியும்னா மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கலாம். அதுதான் போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசு அதுக்கு வந்து ஒரு கால வரைய தீர்மானிக்கலாம். அப்படி ஒண்ணு வந்தா அது வந்து மேபி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கலாம். ஆனா இப்ப கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. அதனாலதான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப ஆளுநர் வந்து இதை எந்த அடிப்படையில நிறுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவர் வந்து அது என்னோட அதிகாரத்தை
மாநில அரசோட உரிமையை மீறி இருக்குது அப்படிங்கறத கூட சொல்லலாம். இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இது வந்து எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. அதனால அவர் அந்த விளக்கங்களை நாளைக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆளுநரோட தரப்பு எதனால வந்து அதை வந்து அவர் கையெழுத்து போடல, எதனால வந்து ஒரு பிரசிடென்ட் அனுப்பினாரு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? 163ல ஆளுநருக்கு டிஸ்கிரிஷன் பவர் இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? ஏன் அவங்க 200க்குள்ளேயே இன்னைக்கு எல்லா கேள்வியுமே எழுப்புறாங்க? அதுதான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப வந்து என்னன்னா அதுல வந்து சரியான வரையறை இல்லைங்கிறதான் பிரச்சனை. நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பவர்னா எந்த அளவுக்கு அவர்கள் அதிகாரம், என்னென்ன அதிகாரம் அப்படிங்கறதுல வந்து நமக்கு கேள்வி எழும்புது. இப்ப இவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாதான் முதலமைச்சராக பதவியை ஏற்க முடியும். ஆனா அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு ஆளுநரோட அதிகாரம் இருக்கு, ஒரு அமைச்சரவையை வந்து ஒப்புதல் அளிக்கிறதுல எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன 200லயே வந்து பல கேள்விகள் இருக்கு. இப்ப முதலாவது முறைதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா, இரண்டாவது முறை வந்து திரும்ப வந்தா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா கேள்விகள் எழுப்பி இருக்கு. ஆனா இரண்டாவது முறை வந்தாலுமே அவருக்கு ஏற்புடைய இல்லாத பில்ல வந்து பிரசிடென்டோட ஒப்புதலுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கறத ஆளுநர் சொல்லியிருக்காரு. அவங்க அனுப்பி இருக்காங்க. இரண்டாவது முறை வந்ததை திரும்ப வந்து அவரு பிரசிடென்ட் அனுப்பிட்டாரு. ஏன்னா அது வந்து பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய விஷயம், அது பிரசிடென்டே முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஒருவேளை திமுக இத்தனை ஆண்டு காலமா தொடர்ந்து மத்தியில கூட்டணியில இருந்தாங்க, அப்பெல்லாம் வந்து இந்த பொதுப்பட்டியல இருந்து இவர்கள் மாநில பட்டியலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதே செய்யல. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகத்தோட அதை வந்து எடுத்துட்டு போனாங்க பொதுப்பட்டியலுக்கு. அன்னைக்கெல்லாம் குரல் கொடுக்கல, இத்தனை ஆண்டுகளா குரல் கொடுக்காம இருந்தாங்க. அதோட விளைவுதான், இவர்களோட துரோகத்தின் விளைவாதான் அர்த்தமாயிடாதுங்க. இல்ல இப்போ நீங்க அதிகாரத்துல தானே இருக்கீங்க. இவ்வளவு கருணை உள்ளத்தோட நீங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்திரலாமே. இவ்வளவு மோசடியா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வேணுங்கிற அமைச்சரவை கேட்டு எதிர்கட்சியிட்ட நீங்க கேள்வி கேட்கிற நீங்க உங்களுக்கே தெரியலையா அதிகாரம் யாரு கையில இருக்கணும்னு? எங்களுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசின் ஒரு யூனிவர்சிட்டியை வந்து நீங்க கட்டுப்படுத்துவது வந்து எந்த அடிப்படையில் சரியா இருக்க முடியும்? அதை நீங்க நேரடியா இங்கே கொடுத்துட வேண்டியது தானே. இதுக்கு நீங்களே பரிந்துரைக்கலாமே பாஜகவுக்கு. அவர் சொல்லட்டும். சொல்லுங்க ரஞ்சித். குஜராத்ல பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து அந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து அது அந்த குஜராத் அரசும் மத்திய அரசும் இணக்க போக்கோட இருக்காங்க. அங்க இருக்க ஆளுநர் அதிகாரத்தை விட்டு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இவர்களால வந்து அதை வாங்க முடியல அப்படிங்கிறது திமுகவோட கையாள தன்மை. திமுகவுடைய கையாளத்தனமா மாத்துறது இருக்குல்ல, இதுதான் பாஜக வலதுசாரியினுடைய அரசியல். நான் திமிராத்தான் இருப்பேன், கோர்ட்டுக்கு போனாலும் நான் திமிராத்தான் இருப்பேன், அதை நீ செஞ்சு முடிக்கலன்னா உன்னோட கையாளாகாத தனம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை என்ன நினைக்கிறீங்க? குப்பை நினைக்கிறீங்களா? மத்திய அரசு மட்டும் தேர்ந்தெடுக்கப்படாம வந்திருக்கீங்க. மத்திய அரசு மட்டும் என்ன பாகிஸ்தான்ல இருந்து ரஞ்சித், ஒரே ஒரு நிமிஷம். குஜராத் முதலமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரான இன்றைய பிரதமர் மோடி வந்து ஆளுநர் விவகாரத்துல எல்லா மாநில முதலமைச்சருக்கு என்ன சொன்னாரு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு சொல்றேன், மத்திய அரசு வந்து எந்த மாநிலத்தையும் முடக்க நினைக்கவோ இல்ல கொடுக்க மாட்டோமோ இல்ல. குஜராத்ல வந்து அந்த கவர்னர், அந்த மாநில அரசு அந்த கவர்னரோட இணக்க போக்கோட போய் அந்த இதை சாதிச்சிருக்கிறாங்க. குஜராத் முதலமைச்சரா இருக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்ய விரும்பினாரோ அந்த இதை வந்து அந்த அரசு அவர் அடியொற்றி வரும் பொழுது அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு ஆளுநரோட ஒப்புதல் வாங்கி அந்த அதிகாரத்தை வந்து பிஜேபியின் ஏஜென்ட் அப்படின்னு அங்க வந்து வாங்கி இருக்காங்க. அந்த மாநில அரசோட அதிகாரத்தை விட்டு கொடுத்திருக்கலாம். இல்ல அதாவது இன்றைக்கு குஜராத்ல வந்து 2 பேரும் ரேப், அது ஏன் வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இந்த பிரச்சனை எழுப்புறாங்க? ஏன் அன்றைக்கு காங்கிரஸ் நியமித்த ஆளுநர் மீது அன்றைய முதலமைச்சராக இருந்த இன்றைய பிரதமர் மோடி ஏன் அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சாரு? எல்லா மாநிலங்களையும் மாநில உரிமை சார்ந்து பேச ஆளுநருக்கான அதிகாரத்துக்காக அழைத்தாருன்னு கேள்வி இருக்குல்ல. வந்து அன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு பேசல. அன்னைக்கு அந்த அதிகாரம் வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு அவரு பிரதமரா வந்ததுக்கு அப்புறமும் கூட மத்தியில ஒரு பெரும்பான்மையோட ஆட்சியில இருக்கும் பொழுதும் கூட அவர் ஆளுநர்களுக்கு இவ்வளவு பவர் தேவையில்லை, அவர் முதலமைச்சரா இருக்கும்போது அவ்வளவு கேள்வி எழுப்பி இருக்காருல்ல, மாத்தி இருக்கலாம்ல. நீங்க சொல்றீங்க இல்லையா, கடந்த யூபிஏ கவர்மெண்ட்ல 10 ஆண்டுகள்ல மாத்தாம இப்ப 10 ஆண்டுகள் என்டிஏ கவர்மெண்ட்ல மாத்தி இருக்கலாம் இல்லையா? சொல்றேன், இவர் மத்திய அரசு வந்து எந்த மாநிலத்தோட அதிகாரத்தையும் பறிக்க நினைக்கலங்கிறேன். இப்ப குஜராத்ல கொடுத்திருக்காங்கன்னா நாளைக்கு குஜராத்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. குஜராத்தை மட்டும் நீங்க பேசுறீங்க. ரஞ்சித் குஜராத்ல இருக்கிறாரு, தமிழ்நாட்டுல தானே இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம்ல. மாநிலத்திலையும் எல்லா ஆளுநரோட தலையீடுலையும் போய் தலையிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன முடிவு எடுக்கணும், கேரளால என்ன முடிவு எடுக்கணும் மத்திய அரசு சொல்றது கிடையாது. அந்தந்த மாநில ஆளுநர்கள் முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் மாநில ஆளுநர்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சகம், குடியரசுத் தலைவர்னு சொல்றது கூட ஆளுநர் விவகாரத்துல நேரடியாக ஹோம் மினிஸ்ட்ரி தான்.
உள்துறை அமைச்சகத்துக்கு தான். அப்ப உள்துறை அமைச்சகத்தோட சூப்பர் பவரா இருக்காங்களா? அப்ப உச்சநீதிமன்றத்துல அதுக்கு ரஞ்சித் சொல்றது படி பார்த்தா அதுக்கு ஒரு வாதம் பிரதிவாதம் வைக்கணும் போல. அப்ப ஆளுநர் முடிவு பண்றாரு. இது எல்லாமே வந்து மத்திய அரசு தான் பண்ணுது அப்படிங்கிற இந்த விபத்தை திமுக வந்து தொடர்ந்து என்னன்னா மத்திய அரசு தான் வந்து நம்ம மாநில உரிமையை பறிக்கிறாங்க, பிரதமர் மோடி சொல்லி தான் ஆளுநர் பண்றாரு, RSS சொல்லிச்சு, RSS வேற வேலையே இல்ல, திமுக அரசோட அதிகாரத்தை பறிக்கிறது தான் RSS ஆமா, நாங்க மட்டும்தான் உங்களுக்கு ஒரே எதிரி சொல்லி சொன்ன மாதிரியும். இதெல்லாம் நாம இங்க வேணா ஸ்டுடியோல பேசுற நரேஷனுக்கு பேசலாம். ஆனால் உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு பேசியதை பத்தி மட்டும்தான் எல்லாரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க என்ன வாதம் வைக்கப்பட்டுச்சு, அதுக்கு என்ன கிரவுண்டு, அதற்கு பிரதிவாதம் என்ன வைக்கப்பட்டுச்சுன்னு நீங்க வழக்கமா இங்க ஸ்டுடியோல உட்கார்ந்து பேசுறதையெல்லாம் இன்னைக்கு சம்மப் பண்ணி ஆளுநர் விவகாரத்துல நீங்க அதுக்கான கவுண்டர் நரேஷனா வைக்கிறீங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன பேசி இருக்கு? நாம இங்க பேசலாம், ஸ்டுடியோல உட்கார்ந்து ஒரு பொலிட்டிசைஸ்டா பேசலாம். அதை நம்ம அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, 200 என்ன சொல்லுது, 163 என்ன சொல்லுதுன்னு இருக்குல்ல. அதுதான் வந்து கேள்விக்குட்பட்டது. அது வந்து உருவாக்கும் பொழுது பல சர்ச்சைகள் இருக்கு. அதுதான் இத்தனை ஆண்டு காலமா திமுக மத்தியில இருந்தும் கூட அதை இவர்களால் சரி செஞ்சுக்க முடியல. அவங்க செய்யல இல்ல இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க ரஞ்சித், ஆனா அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. 10 வருஷமா யார் ஆட்சியில இருக்கிறா? ரஞ்சித்துக்கு அது தெரியலையா? இல்ல நான் என்ன சொல்றேன் இல்லையா, இப்ப இவர்கள் வந்து இப்ப மத்த மாநிலங்கள்ல ஆளுநரோட அதிகாரத்தை அந்த மாநில இணக்க போக்கா கொண்டு போறாங்க. திமுகவுல ஏன் கொண்டு போக முடியல? ஆளுநரோட அதிகாரத்தை பறிக்கிறதுல மட்டுமே தான் குறியா இருக்கிறாங்க. ஏன் இணக்கமா போயிட்டு தேவையானதை செய்ய முடியல? அப்ப நீங்க உங்க அதிகார போட்டிக்காக அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மாணவர்களோட நலன்ல திமுகவும் வந்து பழிவாங்குதா அப்படிங்கறத கேக்குறேன். ஆளுநரோட இணக்கமா போயிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து UGCயோட போலாம் இல்லையா? ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதிகாரத்தை கொடுக்கணும், அதிகாரத்தை பறிக்கணுங்கிறத மட்டுமே குறியா இருக்கிறீங்க. இல்ல அதாவது இந்த யூனிவர்சிட்டி பில்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அது மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு போன ஆண்டு. அதாவது 22க்கு பிறகு அதுல பட்டமளிப்பு விழாவுக்கான அனுமதியை ஆளுநர் கொடுக்கல. அதன் காரணமாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் வந்து கிராமப்புறம் செமி அர்பன்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள். அவங்க பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போகிறவங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்காம தவிக்கிறாங்கன்னுட்டு பெரிய அளவில் நியூஸ் ஆனிச்சு. அதுக்கு என்ன காரணம்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, ஆளுநர் அனுமதி கொடுக்கல. ஏன்னா ஒன்றிய அரசிலிருந்து பிரதமரோ அமைச்சர்களோ யாராவது வரும்போது அதற்கு இணையாக அந்த பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டும் என்கிற காரணத்தினால அவர் பெண்டிங் வச்சிருந்தாருங்கிறது இங்க நியூஸ் ஆனிச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கழித்து 24 டிசம்பர் கிட்ட தான் அதனுடைய பட்டமளிப்பு விழாவே நடத்தப்பட்டது. இது மாணவர்களை பாதிக்கிறது இல்லையா? இது ரஞ்சித்துக்கு வேண்டுமானால் மக்கள் பிரச்சனை இல்லாம இருக்கலாம். மாணவர் பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை தான். 6 பல்கலைக்கழகத்துக்கு வீசி இல்லங்கிறதே அவருக்கு வேணா மக்கள் பிரச்சனை இல்லாம இருக்கலாம். 6 பல்கலைக்கழகத்துக்கு வீசி இல்லங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை தான். ஆளுநரோட வழிகாட்டில் இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ரஞ்சித் பேசுவோம்.